வெல்கம் டு வெஸ்ட்புட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது திருவாதிரை களிக்கு உகந்த 7 காய் கூட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது திருவாதிரை அன்னைக்கு களியோடு சேர்த்து செய்கிற 7 காய் கூட்டு. அதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் பரங்கிக்கீத்து எடுத்துருக்கோம், 50 கிராம் குட்டி அவரைக்காய், 50 கிராம் பெரிய அவரைக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு மீடியம் சைஸ், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு சேப்பங்கிழங்கு, ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு, எல்லாம் 50 கிராம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வேகிற காயெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வேகாத காயெல்லாம் மேலால் போடுவோம். இதுக்கு நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டு நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கடாய் வச்சு ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சுக்கலாம், காய் முழுகிற அளவுக்கு. நம்ம இப்போ 3 கிழங்கையும் ஃபஸ்ட்டில் போட்டாச்சு. நம்ம மேலாப்பில் பாக்கி 4 காயும் போட்டுக்கலாம். எல்லா காயும் போட்டாச்சு. இதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3ஐயும் நம்ம போட்டு கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக மேலாப்பில் கலந்து விட்டாலே போதும், அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிடும் எல்லாமே. நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம், நல்லா வெந்துடும். 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பாருங்கள், நல்ல மாவாக வெந்திருக்கு, ஆனால் காய் உடையாமலும் இருக்குது. இப்போ நம்ம தேங்காவை பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான திருவாதிரை களிக்கான 7 காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான 7 காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை திருவாதிரை நீங்களும் செஞ்சு களியோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.